கோபி, மருமகளும் பேரனும் வந்தது உன் வீடு ரொம்ப கலகலப்பாயிடுச்சு இல்ல? இவ்வளவு நல்ல பொண்ணை சேகர் காதலிச்சான்னு தெரியாம கல்யாணத்துக்கு குறுக்க நின்னுட்டோம். என்ன செய்யலாம்? இது தெரிஞ்சிருந்தா அப்பவே கல்யாணத்தை நடத்தி இருப்போமே. ஏன்பா அதெல்லாம் நினைக்கிற? காதல் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா என் முகத்திலேயே முழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவனும் வைராக்கியமா என் முகத்துல முழிக்காமலே போய் சேர்ந்துட்டான். இதெல்லாம் விதிப்பா. லெட் அஸ் ஃபர்கெட் இட். எப்படி மறக்க முடியும்? எனக்கு அவன் ஒரே மகன். அவனுக்கு எழுந்தது எனக்கு தாங்க முடியாத வேதனையாச்சே. இப்ப பேரனும் வந்துட்டான், மருமகளும் வந்துட்டா, மனசை தேத்திக்க வேண்டியதானே? இப்பெல்லாம் என் மிஸ்ஸஸ் எவ்வளவோ சந்தோஷமா இருக்கா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னப்பா டாக்டர், இவ்வளவு காலங்காத்தால கோபிநாத் கிட்ட பெரிய ஆலோசனை? கோபிநாத் மருமகளும் பேரனும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். நான் அப்பவே சொன்னேன் பேசாம கல்யாணத்தை பண்ணிடுறான்னு. கேட்க மாட்டேன்ட்டான். என்ன சொல்ற நீ? அட நீ ஒண்ணு, சொசைட்டி எல்லாம் மாறிட்டு வர இந்த காலத்துல காதல் கல்யாணத்துக்கு நீ ஏன் குறுக்க நின்ன? நீ சும்மாவே இருக்க மாட்டியா? பழசெல்லாம் கடல்னா உனக்கு தூக்கமே வராதுப்பா. அட இத சொல்லலைன்னா வந்த மருமகளை இவன் மதிக்க மாட்டான்பா. மருமகளும் பேரனும் வந்தது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ சந்தோஷமா இருந்தா போதுமா? வந்த மருமகளும் பேரனும் இல்ல சந்தோஷமா இருக்கணும். நீ சொல்றது புரியலப்பா. நீ எப்ப புரிஞ்சுகிட்ட? இத பாரு, உன் மருமக விதவைங்கிறதுக்காக அவளை வீட்டுல பூட்டி வச்சுக்காத. சேச்சே, அப்படிலாம் இவன் நடந்துக்க மாட்டான்ப்பா. அது இல்லப்பா, அவன் 4 பேரோட பழகி கவலைகளை எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கும்படியா வச்சுக்கணும். 10ஆம் பசலித்தனமா நடந்துக்காத. என் குணம் உனக்கு தெரியும் இல்ல? ஏதோ என் மகன் விஷயத்துல பிடிவாதமா இருந்து தப்பு பண்ணிட்டேன். என் மருமக சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு மகிழ்ச்சி. ஆல்ரைட், ரொம்ப சந்தோஷம். டாக்டர், உடம்ப பாத்துக்க. அதான் கிட்டவே இருக்கேன்ல. ஓ உடம்பையா வரேன். நீங்க கிரிக்கெட் ரொம்ப பிரமாதமா விளையாடுறீங்க. நீங்களும் பிரமாதமா கேட்ச் பிடிக்கிறீங்க. கிரிக்கெட்ல தான் வாழ்க்கையில கேட்ச் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோபிநாத் இப்படி வெளியில போயிட்டு வரத பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அவர் எங்க வந்தாரு? நான்ல அவரை அழைச்சிட்டு போயிட்டு வரேன். அது சரி பிரதாப், எங்க இப்படி? உங்களை இன்வைட் பண்ணதான் வந்தேன். என்ன விசேஷம்? நாளைக்கு என் பர்த்டே. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா நீங்க வரணும். எக்ஸ்கியூஸ் மீ பிரதாப், நாளைக்கு அவருக்கு மெடிக்கல் செக்அப் இருக்கு. பிரதாப், ஒரு சஜஷன். என்ன? யூ இன்வைட் ராதா. அவங்க வரணுமே. அவளுக்கு வீட்லயே இருந்து போர் அடிச்சு போயிருக்கும். She may come, you know.